அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த ஒரு டீமன் கிட்ட இருந்து ஒருத்தனை காப்பாற்றிருப்பாங்க. இப்போ அவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? அவனோட கிளான் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்த உடனே சிக்னல் பண்ணுறான். சிக்னல் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? கதவை திறந்து விடுறாங்க. இவங்க எல்லாமே உள்ளுக்குள்ளே நடந்து போகும்போது அந்த பீப்புள் எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே பாருப்பா, வெளி உலகத்துலேருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஐயோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க இங்கேயே வந்து ட்ராப் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு வெளி உலகம் என்ன அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ அப்படியே நடந்து போகும்போது அந்த ஒரு பையனை காப்பாத்துறாங்க பாத்தீங்களா, அவனுடைய பாட்டி அங்க நிக்கிறாங்க. அந்த பாட்டி கேக்குறாங்க, டேய் என்னடா திரும்பி வரதுக்கு இப்பதான் அவனுக்கு வழி தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பயபுல விளையாடுறதுக்கு வெளில போயிட்டான் போல தெரியுது. இவனா பாட்டி கிட்ட போய் கீழே விழுந்து அழுகுறான். பாட்டி இனிமேல் நான் வெளியில போகவே மாட்டேன் பாட்டி அப்படிங்கிறான். அதான் பாட்டி அப்படியே பார்க்குறாங்க, மேலும் கீழே பார்த்துட்டு கை காலெல்லாம் முழுசா தானே இருக்கு, என்ன ஆச்சு, ஏதாவது பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை பீஸ்ட் கிடையாது, ஒரு டீமன், அது என்னை கொன்று என்னுடைய பவரெல்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்துச்சு, என்னை காப்பாற்றினது இவன் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். அப்போ பாட்டி வந்து அவனுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த ஸ்கெலிட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாட்டி கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாஃபை பார்த்துருச்சு. ஏன்னா இவங்க அந்த கல்லை கொடுத்தாங்கல்ல, கல்லை எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாஃப் வச்சு தான். அதான் இது வந்து சொல்லுது, இவங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி காடஸ் எங்கே இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலாக அந்த காடஸ் இங்கே தான் இருக்காங்க, இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க, உனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்கப்பா. இப்போ மற்றவங்களும் போகும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் அவன் மட்டும் போட்டோம், நீங்கள்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இவன் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி போகிறான். காடஸ் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து இவன் வருவான்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஜாவ்லிங்கார் கிட்ட பேசினேன், அவள் வந்து உன்னை பற்றி எல்லாமே சொன்னா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இவன் என்ன கேட்குறான், எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணுங்க, நான் வந்து திரும்ப போகணும் அப்படிங்கிறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களால அந்த கேட்டை ஓப்பன் பண்ண முடியாதான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அந்த சீல் இருக்கு இல்லையா, அந்த டிராகன் ஐலாண்ட் வந்து ஒரு சீலால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்குல்ல, ஸோ அந்த சீல் இருக்கிற வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த சீல் எப்படா உடையும் அப்படின்னு பார்த்தா, அந்த சீல் உடையறதுக்கு இன்னும் 100 வருஷம் இருக்கான். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மனசே உடஞ்சு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு 100 வருஷம் பெரிய விஷயமா இருக்காது, ஆனால் அந்த இடத்துல 100 வருஷம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, உலகத்தில் 100 வருஷம் ஒரு மனுஷன் செத்தே போயிடுவான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சர்வை பண்ணோம், ஆனால் இவ்வளோமே வந்து பிரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இப்போ பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய டிராகன் ஸ்டாச்சு இருக்குது. அதோட வாய்க்குள்ளே ஏதோ ஒரு பொருள் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் ஏற்கனவே கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அவனா ஒருத்தன் வந்து மனுஷங்களோட எனர்ஜியெல்லாம் அப்சர்வ் பண்ணுற நிலைமை வந்துச்சுன்னா இந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. அதை தான் இவங்க எடுக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டான்ப்பா. ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே இருக்கவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் காடஸ் என்ன பண்ணுறாங்க, வெளியில் போய் தடுத்து நிறுத்துறாங்க. காடஸ் என்ன சொல்கிறாங்க, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ வந்து டெமி காடை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒழுங்கு மரியாதை ஒதுங்கி போ, எனக்கு வழியை விடு அப்படின்னு சொல்கிறான். இவங்க வழியை விடுவாங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி டைம் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது அவன் என்ன சொல்கிறான், உன்னோட டெக்னிக் இருக்குல்ல ரொம்ப ஷாலோவாக இருக்குது, இதை யூஸ் பண்ணி நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை லைட்டாக தொடுறான்ப்பா. அந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா பீஸாக உடஞ்சி போச்சு. காடஸ்க்கும் அடிபட்டுச்சு. அந்த டைமில் உள்ளுக்குள்ள வந்து ஹீரோவும் அந்த இன்னொருத்தர்னாலேயே 2 பேரும் வெளியில் வந்துடுறாங்க. வந்த உடனே இவன் பார்க்குறான், பார்த்துட்டு ஒரு வழியாக வெளியில் வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பவர் அப் பண்ணுறான். இப்போ இவங்க மறுபடியும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பாட்டி வெளியில் வராங்க. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் பின்னாடி போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பார், இங்கே இருக்கிறது என்னுடைய கிளான், இதை தாண்டி நீ போக முடியாது, ஒழுங்கு மரியாதை வந்த வழியே போயிடு அப்படிங்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நான் உயிரோடவும் இல்லை சாகவும் இல்லை, இப்போ தான் நான் வந்து முழுசாக உயிரோட வரதுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு, எனக்கு ஹோப் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு, அதை நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களும் கேட்க மாட்டாங்க, இவனும் சொல்ல மாட்டான். இது லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுலேயே அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் இருந்து பயங்கரமான டிராகன் எனர்ஜி அப்படிங்கிறது வெளியில் வருதுங்க. பார்த்தாலே உண்மையான டிராகன் மாதிரியே இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா இவனை போய் அட்டாக் பண்ணுது. அந்த டைமில் இவனுமே வந்து தடுக்கிறான். இருந்தாலுமே இவனுக்கு என்ன ஆகுது, கையில் வந்து அடிபட்டுது. அதான் பாட்டி சொல்கிறாங்க, பாத்தியா உன்னோட நிலைமையை, இதுக்கப்புறமா நீ உள்ளுக்குள்ளே வரணும்னு நினச்ச அப்படின்னா இதுதான் உன்னுடைய முடிவாக இருக்கும், உனக்கு கண்டிப்பாக வந்து அடிப்படும் அப்படிங்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா 2 நிமிஷம் கூட இல்லைங்க, அந்த கையை வந்து அசால்ட்டாக ஹீல் பண்ணிட்டான். அதான் அவன் சொல்கிறான், அந்த ஒரு ஃபார்மேஷன் என்ன, டிராகன் கிங்கோட பிளட் வச்சு தானே பண்ணியிருக்கீங்க, ஃபார்மேஷன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஆனால் அந்த பிளட் எவ்வளோ நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ தான் பாட்டி கேட்குறாங்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், நம்மளுடைய ஹீரோவை கை காட்டி அவனும் அவனுடைய கம்பானியனும் வேணும் அப்படிங்கிறான். அதாவது நம்மளோட ஹீரோவும் அந்த கொக்கோவும் வேணுமா. அவன் என்ன சொல்கிறான், உனக்கு 1 நாள் டைம் தரேன், நீயே முடிவு பண்ணிக்கோ, அப்படி நீ மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன்,
100 மைல் தூரத்துக்கு ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிட்டான்ப்பா. இப்போ இவங்க எல்லாமே உள்ளுக்குள்ளே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இம்மா அவனுக்கு தேவை நானும் கொக்கோவும் தான், நீங்கள் எதுக்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் அந்த டெவிலோட வார்த்தை எப்படி நம்ப முடியும், டெவில் வந்து என்ன பண்ணுன்றது நமக்கு தெரியாது, அதனால் நம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ காடஸ் என்ன கேட்குறாங்க, இவன் வருவான் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, முதல்ல அந்த டிராகன் ஐலாண்ட் ஓப்பன் ஆகும்போது இவங்க ஆன்செஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்தாங்களாம். அதுக்கப்புறமா இவங்களால வெளியில் போக முடியல. இங்கே அந்த ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான். அதாவது இந்த டிராகன் ஐலாண்ட்ல இன் எனர்ஜி இருக்கக்கூடிய காப்ஸ் இருக்கான். காப்ஸ் அப்படின்னா பணம். அது என்ன பண்ணும்னா அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸோடைய அந்த வைட்டாலிட்டி எனர்ஜி எல்லாத்தையும் உறிஞ்சு அது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்குமா. அது எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்க்ரால் மாதிரி கொடுக்குறாங்க நம்ம காடஸ் கிட்ட. அதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஷிப் ஒன்று இருக்கு, அந்த ஒரு ஷிப்பை யூஸ் பண்ணி இவங்க டிராவல் பண்ணி போனாங்கன்னா இங்க ஒரு சீல் போட்டிருக்காங்கல்ல, அந்த சீலால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஈஸியா வந்து வெளியில போயிடலாம். ஸோ அந்த ஒரு ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா இதுல தான் வந்து சூட்சமா அடங்கி இருக்கு. அந்த ஒரு ஷிப்பை நம்ம சம்மன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் மீட் பண்ணணும். அதாவது 9 டிராகன் கிங் இருக்குல்ல, அந்த 9 டிராகன் கிங்கும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகணும். அதுக்கப்புறமா ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ல அலைன் ஆகணும். இந்த ரெண்டுமே வந்து 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஸோ இப்போ இன்னொரு 8 நாள்ல அந்த ஒரு ஸ்டார்ஸ் வந்து அலைன் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ள 9 டிராகன் கிங்ஸை ஒன்று சேர்க்கணும். இதுல இன்னொரு பிரச்சனை, நாளைக்கு ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ண போறான். என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றான், நான் வேணும்னா அந்த ஒரு டெவிலை இங்கே இருந்து தூரமாக கூட்டிட்டு போயிடுறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கிறான். ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.